பார்க்கறது வந்து 12th யூனிட் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? தமிழ் இதுக்கு பேர் என்னன்னா தனிநிலை கணக்கியல்னு சொல்லுவாங்க. பேர் என்னது? தனிநிலை கணக்கியல். இதுல வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸ் வரப்போகுது. காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் அண்ட் ட்ரூத் டேபிள்ஸ் 3 விஷயம் வரப்போகுது. ஓகேவா? the compound statement and logical connectivities and truth table. truth table பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஆஃப் த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 2. ஒரு மெம்பர் இருக்காங்க அப்படின்னா Pங்கிற மெம்பர் இருக்காங்கன்னா அவனுக்கு 2 விஷயம் தெரியும், ட்ரூ ஃபால்ஸ். சரியா? அதுவே வந்து 2 மெம்பர்ஸ் தெரியறான் அப்படின்னா 2 பவர் ஆஃப் 2 ஃபண்டமெண்டல் வந்து 2. அடிப்படை விஷயம் 2. ஒரு மனிதனுக்கு 2 விஷயம் தெரியணும், ஒன்னு உண்மை ஒன்னு பொய்ன்னு வச்சுக்கேன். அப்ப 2 மெம்பர்ஸ் அப்படின்னா PQ வரும். அப்ப PQ வந்துச்சுன்னா 2 into 2 வந்து 4 வேல்யூஸ் வரும். 1 மெம்பரா இருந்தா 2 வேல்யூஸ் வரும், அது ட்ரூ ஃபால்ஸ் கிடைக்கும். 2 மெம்பர்ஸா இருந்தா 4 வேல்யூஸ் கிடைக்கும். அதே 3 மெம்பர்ஸா இருந்தா PQR. இந்த சம்ல வந்து உங்களுக்கு PQR னு வேல்யூ கொடுத்தா அப்படினா நீங்க டேபிள்ல 8 வேல்யூஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். எத்தனை வேல்யூஸ்? 8 வேல்யூஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டலா 1 வேல்யூ அப்படினா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல 2 வேல்யூஸ், 2 மெம்பர்ஸ்னா 2 into 2 4 வேல்யூஸ். டேபிள் நம்ம போடும்போது தெரியும். 2 பவர் ஆஃப் 3 னா PQR 3 மெம்பர்ஸ், 3 மெம்பர்ஸ்னா 2 into 2 4, 4 into 2 8. 8 வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, இங்க உள்ள கன்ஜெக்ஷன் ஆஃப் தி லாஜிக் கேட்ஸ் என்னன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் and means is a conjunction. கன்ஜெக்ஷனா இணையல். கன்ஜெக்ஷனா இணையல். or அப்படினா டிஸ்கன்ஜெக்ஷன். பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுனா சிங்கிள் வந்துச்சுனா அது பேரு கண்டிஷன், நிபந்தனை. பேர் என்னது? நிபந்தனை, கண்டிஷன். இது பேரு பை கண்டிஷன். 2 ஏரோ 2 சைடு வந்துச்சுனா பை கண்டிஷன் அர்த்தம். இதுக்கு பேர் என்ன சார்னா ஈக்குவேலன்ட். ஈக்குவேலன்ட் மீன்ஸ் என்னன்னா ஈக்குவல்னா 2, ஈக்குவேலன்ட்னா 3. ஈக்குவலுக்கு ஈக்குவலன்ட்க்கு என்ன சார் வித்தியாசம்? ஈக்குவல் அப்படினா 2 + 3 = 5. அப்ப இங்க 2 + 3 நாலும் 5 நாலும் 2 என்னதான்? ஈக்குவல் தான். இது பேரு ஈக்குவல். ஈக்குவேலன்ட்னா எப்படி சார் இருக்கும் அப்படினா இந்த பக்கம் 2 + 3 னா இந்த பக்கமும் 2 + 3 ன்னு இருக்கும். அப்படி இருந்தா அது பேர் என்னது? ஈக்குவேலன்ட். சர்வசமம்னு சொல்லுவோம். சமமாக இருக்கும். இங்க என்ன இருக்கும் அதே சேம் வேல்யூ இங்க இருக்கும். அது பேர் தான் என்னது? ஈக்குவேலன்ட் அப்படின்னு அர்த்தம். இது பேர் என்ன சார்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர். சேமா வந்தா மாறும், டிஃபரண்டா வந்தா ஆடா மாறும். சரியா? அது டேபிள்ல நம்ம போடும்போது அது சொல்லலாம். ஓகேவா? இத கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூல கடைசி ஆன்சர்ஸ் இந்த ட்ரூத் டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூல கடைசி வேல்யூ எல்லாமே T அப்படின்னு வந்துச்சுன்னா அது பேரு டாட்டாலஜி. இது பேரு டாட்டாலஜி, மெய் அப்படின்னு அர்த்தம். F அப்படினா என்ன சார்னா கான்ட்ரடிக்ஷன். F னா என்னது? கான்ட்ரடிக்ஷன். என்ன சார் அப்படினா F is a contradiction. The last values, last column, you get the values of the F is called the contradiction. The last values of column, it's called the tautology values. The truth values is called the tautology. Last value full T னு கிடைச்சிச்சுனா ஃபைனல் ஆன்சர்ல ஒரு டேபிள் வேல்யூ கொடுத்து ஒரு சம் கொடுத்து அதை சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து T னு கிடைச்சிச்சுனா அது பேர் என்ன சொல்லுவோம்? tautology. F means is a contradiction. P and F ரெண்டு மிங்கிள் ஆகி கிடைச்சிச்சுனா அது பேர் என்ன சார்னா கண்டிஜென்சி சொல்லுவோம். அது பேர் என்னது? கண்டிஜென்சி. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துப்போம்? டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல 3 விஷயம் சொல்லுவாங்க. காம்பவுண்ட் லாஜிக்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? காம்பவுண்ட், லாஜிக்ஸ், ட்ரூத் டேபிள். இப்போ நம்ம பார்க்கிறது ட்ரூத் டேபிள்ல உள்ளத பார்க்கறோம். ட்ரூத் டேபிள்ல வர சிம்பிள்ஸ் இதுதான். என்னென்ன? and, conjunction, or, disconjunction, இது கண்டிஷன், பை கண்டிஷன், ஈக்குவலன்ட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர். லாஸ்ட் வேல்யூனா T னு கிடைச்சிச்சுனா டாட்டாலஜி, லாஸ்ட் வேல்யூனா F னு கிடைச்சிச்சுனா கான்ட்ரடிக்ஷன், PF னு கிடைச்சிச்சுனா கண்டிஜென்சி. இதுக்குள்ள சம்ம நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா?